ஹோமுஸ் நீரிணை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படை அதிகாரி கொமாண்டர் முகமது அக்பர் சாதே அறிவித்திருக்கின்றார். அந்த பகுதியில் எந்த ஒரு கப்பலும் வரக்கூடாது, வந்தா தீ வைக்கப்படும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை ஈரானால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நண்பகல் வேளையில் கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் அந்த பகுதியில் சகல கப்பல் போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ஹோமுஸ் நீரிணை என்றது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை பற்றி சுருக்கமாக சின்ன விளக்கம் என்று சொல்றேன். அதாவது மேலே ஈரான் இருக்குது, கீழே ஓமான் இருக்குது. ஈரானுக்கும் ஓமானுக்கும் நடுப்பட்ட பகுதியில் ஒரு சிறிய கடல் பகுதி ஒன்று இருக்குது. எப்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் பாக்கு நீரிணை என்றது ஒரு குறுகிய தூரத்தை கொண்ட ஒரு கடல் பகுதியோ பாக்கு நீரிணையோ, அதே மாதிரி இந்த ஹோமுஸ் நீரிணை என்றது ஈரானுக்கும் ஓமானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. இந்த பகுதியை தாண்டித்தான் எந்த கப்பலாக இருந்தாலும் போக முடியும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா குவைத்தில் இருந்து வர கப்பல்கள், பஹ்ரைன்ல இருந்து வர கப்பல்கள், கட்டார்ல இருந்து வர கப்பல்கள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல வந்து போற கப்பல்கள், இந்த எல்லா நாடுகளினுடைய எரிபொருள் உற்பத்தி, கச்சா எண்ணெய் உற்பத்தி, அதனுடைய சர்வதேச விநியோகம் எல்லாமே தங்கி இருக்கிறது இந்த ஹோமுஸ் நீரிணையில தான். எனவே ஹோமுஸ் நீரிணை பூட்டப்பட்டால் அதுல ஒரு ஆபத்து என்று சொன்னா இந்த நாடுகள் எல்லாத்தினுடைய எண்ணெய் உற்பத்தி உடனடியாக பாதிக்கப்படும். ஏன்னு சொன்னா அந்தந்த நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுற எண்ணெய் வளத்தை வெளியில கொண்டு வரது மிக மிக கஷ்டமா போயிடும். அப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே நேற்று அறிவிச்சிருந்தவர், இந்த பகுதியில் பயணம் செய்கிற கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்குவோம், அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என்று சொல்லி. இதுக்கிடையில அமெரிக்கா இன்னும் ஒரு தகவலை சொன்னது என்று சொன்னா ஹோமுஸ் நீரிணை பகுதியில் ஈரானினுடைய நடமாட்டமே கிடையாது, அசுமாத்தமே கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் அடிச்சு மூழ்கடிச்சிட்டோம், நிறைய கப்பல்களை மூழ்கடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய கடற்படை தலைமையகம் இருக்குத்தானே, அதன் மீதும் தாக்குதல் நடத்தி நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லி ஏற்கனவே அமெரிக்கா கிளைம் பண்ணி இருந்தது. இப்படியான ஒரு பின்னணியில தான் ஈரான்ல இருந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய பேச்சாளர் கொமாண்டர் முகமது அக்பர் சாதே இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இப்ப கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னு சொன்னா அங்க சகல கப்பல்களும் அந்தந்த இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன, போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது சர்வதேச ரீதியாக எரிபொருள் விலையிலையும் கச்சா எண்ணெய் விலையிலும் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கும். ஏற்கனவே கணிசமாக விலைகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஹோமுஸ் நீரிணை திறக்கப்படணும், அதுல கப்பல் போக்குவரத்துகள் சீராக இயங்கணும். அப்படி இல்லை என்று சொன்னா உலகளாவிய ரீதியில எரிபொருட்களுக்கான விலைகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரும் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்குள் தரைவழி தாக்குதல் நடக்குமா? தரைவழி தாக்குதலில் ஈடுபடுவதற்கு அமெரிக்க படைகளோ அல்லது இஸ்ரேலிய படைகளோ முன் வருவார்களா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்லினோம், ஈரானில் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படணும், அங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிரான மக்களும் அங்கே இருக்கணும், அந்த மக்கள் விடுவிக்கப்படணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் என்ன சொல்லப்படுது. அப்படி ஒரு வேலையை அவர்கள் செய்து முடிக்கணும் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய இலக்கு என்று சொன்னால் அதுக்கு தரை வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்துறது தான் ஒரே வழி. நீங்கள் தரை வழியாக ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய இலக்குகளை அழித்து அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய நிர்வாகத்துக்கு எதிரான மக்கள் இருப்பினும் தானே அந்த மக்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுகளை எடுத்து இப்படித்தான் படிப்படியாக செய்ய முடியும். அதுக்கு மிக நீண்ட காலம் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. எனவே தரை வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க படைகளோ அல்லது இஸ்ரேலிய படையினரோ தயாராக இருக்கிறார்களா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஏற்கனவே உலக ராணுவ வல்லுநர்கள் சொல்லிட்டோம், நீங்கள் வானத்திலிருந்து குண்டுகள் போட்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது, ஆட்சி மாற்றம் எல்லாம் கனவிலும் நடக்காது என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்ப ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகம் CNN வெளியிட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா ஈராக்ல குர்திஸ் போராளிகள் இருக்கிறாங்க தானே, குர்திஸ் அவர்கள் ஈரானுக்கு எதிரானவர்கள் தானே. இப்ப அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பாகிய CIA குர்திஸ் போராளிகளுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறதாம். ஆயுதங்களை வழங்கி அவர்களை ஈரானினுடைய மேற்கு பக்கத்தால ஈரானுக்குள்ள ஊடுருவ சொல்லி தரைவழி தாக்குதலை அவர்களை ஈடுபடுத்துவது என்று சொல்லி இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் CIA ஆயுதங்களை வழங்கப் போவதாகவும் CNN தகவல் வெளியிட்டிருக்கிறது. தனிய குர்திஸ் அமைப்பினர் மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து ஆயுத குழுக்களையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் வழங்கி தேவையான சகல ஆயுதங்களையும் வழங்கி பின்தள உதவிகள் அனைத்தையும் வழங்கி ஈரானுக்குள்ள தரை வழியாக அவர்களை ஊடுருவ செய்வதற்கு இப்பொழுது அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக CNN வெளியிட்டிருக்கின்ற செய்தி
செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான வசனம் ஒன்று போடப்பட்டிருக்கேன் என்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்டடியில் மிக சமீபத்தில் வந்து குர்திஸ் தலைவர்களோட நேரடியாக காய்ச்சவராம். அவரே நேரடியாக காய்ச்சவராம். அந்த குர்திஸ் தலைவர்கள் வந்து ஈரானினுடைய எல்லையில் வந்து நிலை கொண்டிருக்கக்கூடிய குர்திஸ் தலைவர்களுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக பேசினார் என்று சொல்லி CNN வெளியிட்டுள்ள செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஈரானுக்கு எதிரான இந்த ஆயுத குழுக்களை ஒன்று சேர்த்து ஈரானுக்குள்ள வந்து தரை வழியாக ஊடுருவது, ஈரானுக்குள்ள வந்து தரை வழியாக கால் வைச்சாலே கால் வைக்கிற எவருக்குமே வந்து அது நரகமாக இருக்கும் என்றது பொதுவாக நம்பப்படுற ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், தரைவழி தாக்குதல் நடத்துவது கஷ்டம். அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான புவியியல் சூழல் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பின்னொரு காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இருந்தாலும் ஈரானுக்குள்ள தரை வழியாக ஊடுருவது என்றது நேரடியாக போயிட்டு சவக்குழியில் போய் படுக்கிறதுக்கு சமம் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவினுடைய 3 யுத்த விமானங்கள் அண்மையில் குவைத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. அந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த 3 யுத்த விமானங்களிலே இருந்த 6 பேர் பரசூட் மூலம் குதித்து உயிர் தப்பியிருந்தார்கள். 3 விமானங்களும் தரையில் விழுந்து நொறுங்கி அழிந்துள்ளன. முதல்ல வந்து இது ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதலால் தான் இந்த சேதம் ஏற்பட்டதாக நம்பப்பட்டது. பிறகு தெரிய வந்தது என்று சொன்னால், இல்லை அது குவைத்தால் சுடப்பட்டது என்று சொல்லி, அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று சொல்றது. ஏன்னு சொன்னால், குவைத்தும் அமெரிக்காவும் வந்து நட்பு நாடுகள் தானே. எனவே தவறுதலான முறையில் பை மிஸ்டேக்காக வந்து குவைத்தால தான் அந்த போர் விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு சொல்லி இருந்தாலும் அதற்கான விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இப்போ அதுக்கான காரணம் வழியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்குதானே, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி இந்த 3 விமானங்களையும் சுட்டு வீழ்த்தினது என்று சொல்லித்தான் முதல்ல செய்தி வந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. ஒரு குவைத்தினுடைய ஒரு போர் விமானத்திலிருந்து தான் சுடப்பட்டிருக்கிறது. ஒரு பைலட் வந்து அந்த 3 விமானங்களையும் சுட்டிருக்கிறார். அதாவது ஒரு விமானம் இந்த 3 விமானங்களையும் சுட்டிருக்கிறது என்று சொல்லி இப்ப விசாரணைகளை வந்து தெரிய வந்திருக்கிறது. அன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த அமெரிக்க 3 விமானங்களும் வந்து F-15S அந்த வகை விமானங்கள், அதிநவீன போர் விமானங்கள் தான். இந்த 3ஐயும் சுட்ட விமானம் எது பார்த்தீங்கன்னு சொன்னா, குவைத் விமானப்படைக்கு சொந்தமான FA-18 என்று சொல்லப்படுற விமானம். இந்த ஒரு விமானத்திலிருந்து அந்த 3 விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இப்பொழுது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல் ஒன்று மத்திய கிழக்கு நோக்கி செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பலாகிய HMS டிராகன் இது வந்து டைப் 45 டிஸ்ட்ரோயர் வகை. டிஸ்ட்ரோயர் என்று சொன்னால் தாக்குதலில் ஈடுபடக்கூடிய தாக்குதல் கப்பல். அதாவது இப்போ விமானம் தாங்கி கப்பல் என்று சொல்லி இருக்குது. அது ஏர்கிராஃப்ட் கேரியர் என்று சொல்லுவோம். அவையே வந்து நிறைய விமானங்களையும் வெடிபொருட்களையும் வந்து சுமந்து போகுது. ஆனால் இது வந்து தாக்குதல் கப்பல். இது வந்து ஏன் அனுப்பப்படுதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், சைப்ரஸில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய விமானப்படையாகிய ராயல் ஏர்ஃபோர்ஸ் அவர்களுடைய தளத்தின் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றது. அதனை அடுத்து தான் இந்த ஒரு தாக்குதல் கப்பல் இப்பொழுது மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தப்பட இருக்கிறது. இன்றைக்கு காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து இப்போவுமே பிரித்தானியால தான் நிக்குது. பிரித்தானியாவினுடைய மிகவும் முக்கியமான ஒரு துறைமுகமாகிய போர்ட்ஸ்மத்தில் வந்து தரிச்சு நிக்குது. இன்றைக்கு காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து கடற்படையினர் வந்து ஏற்றப்பட்டிருக்கிறார்கள், பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக ஒரு போட்டோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து இன்றைக்கு காலம் எடுக்கப்பட்டது. இதுல வந்து பணியாளர்களும் கடற்படையினரும் வந்து ஏற்றப்படுகிறார்கள். இந்த கப்பல் மிக விரைவில் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன்னர் கிடைக்கப்பட்ட செய்தி ஒன்று, அதாவது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படை தலைமையகம் இருக்குதானே, ஹெட் குவார்ட்டர்ஸ், நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ், அதன் மீது ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக சற்று முன்னர் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வெளிவரையில் இருந்த போதிலும் கூட ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அதனை அடுத்த காணொளியில் தருகின்றேன். லெபனான் மீது தாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்தி வருவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே லெபனானுக்குள்ள வந்து தரை வழியாகவும் இஸ்ரேலிய படையினர் ஊடுருவிருக்கின்றார்கள். அதே வழியில் வான் வழியாகவும் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதுவரைக்கும் 250க்கும் அதிகமான இலக்குகளை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக இஸ்ரேலிய படையினர் கூறுகின்றார்கள். அதே வழியில் லெபனானில் இருந்து இதுவரை 30,000க்கும் அதிகமான பொதுமக்கள் வந்து இடம்பெயர்ந்து சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 250 இலக்குகளும் தாக்கி அளிக்கப்பட்ட 250 இலக்குகளும் வந்து ஹெஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான இலக்குகள் என்று சொல்லி இஸ்ரேல் வெளியிட்டுள்ள தகவல் குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது.
ஜோர்தான் நாட்டின் மீது பறந்து கொண்டிருந்த ஈரானினுடைய ட்ரோன் ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ராயல் ஏர்ஃபோர்ஸ் எனப்படுகின்ற பிரித்தானிய வான்படையினர் அறிவித்திருக்கிறார்கள். பிரித்தானிய வான்படைக்கு சொந்தமான F-35S இந்த அதிநவீன போர் விமானம் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக, ஜோர்தானுக்கு மேல பறந்து கொண்டிருக்கும் போது சுட்டு வீழ்த்தியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக பிரித்தானியாவும் இந்த யுத்தத்துக்குள்ள உள்நுழைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு சைப்ரஸிலும் வைத்து ஒரு சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஜோர்தானுக்கு மேல பறந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே பிரித்தானியா மெல்ல மெல்ல இந்த சண்டைக்குள் உள்வாங்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த களத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இதுவரையான தகவல்களின் தொகுப்பை இந்த காணொலியில் பார்த்தோம். இன்னும் பல தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.